அனைவருக்கும் வணக்கம். வராகி நற்பவி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோங்கன்னா, கேளக்கீர் சித்தர் பற்றி நம்ம எல்லாருமே தெரிஞ்சது தான். திரு அசோக ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி நம்ம ஒரு விளக்கு வைப்போம், தண்ணி வைப்போம், சித்தரை நினச்சிட்டு ஓம் ஸ்ரீ கேளக்கீர் சித்தர் நமோ நமக அப்படின்னு சொல்லிட்டு 108 முறை அவங்கவுங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கோம். அதே போல் எந்த டைம் அவங்கவுங்களுக்கு எந்த டைம் கரெக்டாக இருக்கோ அந்த டைமுக்கு நமக்கு சொல்லிகிட்ருக்கோம். இனிஷியல் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா எல்லோரும் அந்த 108 டைம் சொல்லும் பொழுதே ஒரு சிலருக்கு பட்டாம்பூச்சியாகவும் கருவண்டாகவும் பகவான் சித்தர் நிறைய பேருக்கு காட்சி கொடுத்து நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணியிருக்காரு. போக போக பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இனிஷியல் ஸ்டேஜில் வந்ததான், அதுக்கப்புறம் எங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி நான் என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, நம்ம அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னாக்க டெய்லியும் எந்திரிச்ச உடனே நான் தான் உங்கள் அப்பா அம்மா குழந்தைகளே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கிட்டே டெய்லியும் இருக்கிறது கிடையாது. ஒன்ஸ் நம்ம இவங்க தான் அப்பா அம்மான்னு தெரிஞ்சுட்டு அதுதான் வாழ்நாள் பூரா நம்ம அப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இதில் என்னென்னா, சித்தர் நமக்கு நான் இருக்கேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த 108 டைம் நம்ம சொல்லும் பொழுதோ, நமக்கு முடிஞ்சளவு 500 டைம் 1000 டைம் சொல்லும் பொழுதோ, அவங்க கருவண்டாவும் பட்டாம்பூச்சாவும் காய்ச்சி கொடுத்துட்டு, நான் இருக்கேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னோட கோரிக்கை என்னன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு அவர் கொடுக்குறாரு. நம்ம நம்பி ஆணித்தரமாக நம்புறது நம்மளோட வேலை. டெய்லியும் வருவாரா, பட்டாம்பூச்சியாக வரல, கருவண்டா வரல, அப்போ அவ்வளோதான், நம்மளோட சாண்டிங்கை ஸ்டாப் பண்ணிக்கலாம், நம்மளுடைய ஜபத்தை ஸ்டாப் பண்ணிக்கலாம், நம்ம ப்ரேயர் ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு நம்ம விலகி வந்தோம்னா அதனுடைய லாஸ் நமக்கு தாங்க, அவருக்கு கிடையாது. நீங்கள் எவ்வளோ தூரம் நம்பி அவருடைய பாதத்தை பிடிச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மிராக்கிள்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். இனி ஒரு விஷயம், சின்ன விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னோடய அனுபவத்தில் நான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவரை கெட்டியாக நான் பிடிச்சிக்கிட்டேன். எனக்கு ஏகப்பட்ட மிராக்கிள்ஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்பினேன், நடக்குது, அவ்வளோதான். நம்பிக்கையோடு செஞ்சோம்னா எந்த ஒரு விஷயமும் நடந்தே தீரும். நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு விஷயம் எனக்கு நடக்கணும் அப்படின்னாக்க சமீப காலமாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறது, இது அசோகா ஐயா அவர்கள்ட்ட கூட நான் தெரிவிச்சிருக்கேன். ஐயா, நாங்கள் இந்த மாதிரி பண்ணணும், எனக்கு நடந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு கூட நான் போட்டிருக்கேன். என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ, ஒரு 11 ரூபாய் எடுத்து விளக்கு போட்டுட்டு தண்ணி வைக்கிறீங்க இல்லையா, அந்த 11 ரூபாயை முன்னாலேயோ இல்லைன்னா கொஞ்சம் தள்ளியோ, சித்தரப்பா எனக்கு இந்த ஒரு கோரிக்கை நான் உங்களுக்கு நம்பி நான் வைக்கிறேன், எனக்கு இத்தனை நாளுக்குள்ளே நடக்கணும் அப்படின்னு நீங்கள் வச்சிங்கன்னா உடனுக்குடன் நடக்குது. நான் ஏகப்பட்ட விஷயத்தில் நான் பார்த்துட்டேன். அது நடந்ததுனால தான் உங்ககிட்ட நான் இதை பகிரணும் அப்படின்ட்டு போடுறேன் இந்த பதிவு. நிச்சயமாக அது 100% நடக்குதுங்க. நீங்களும் இந்த மாதிரி ப்ரேயர் வச்சுக்கிட்டே இருங்க. ஓம் ஸ்ரீ கேளக்கீர் சித்தர் நமோ நமக. எப்போவெல்லாம் நீங்கள் உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணுறது தான் இல்லைங்க, நார்மலாகவே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. அதே போல் உங்களுடைய கோரிக்கையை ஒரு 11 ரூபாய் எடுத்து வச்சுட்டு சித்தரப்பா கிட்ட வேண்டி ப்ரேயர் வைங்க. நிச்சயமாக கண்டிப்பாக அவருடைய அனுகிரகத்தால் நல்லபடிக்கே நடக்குதுங்க. ஃபாலோ பண்ணுங்கள், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், நலமுடனுங்க.